வணக்கம், அக்னேஷ் டைம் பேசுகிறேன். இப்போ பார்த்தோம்னா என் மீது ஒரு பொய்யான பிசிஆர் வழக்கு கொடுத்துருந்தேன். ஒருத்தவன் பாண்டியன், எங்கள் ஊர் பக்கத்து ஊர் லட்சுமி ஒருத்துக்காரன். அவனும் அவங்க தம்பின்னு சேர்ந்து அண்ணாமலைன்னு ஒருத்தவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் நான் செத்து போன மாதிரி போதையை போட்டோடனே போஸ்ட்டு போடுறாங்க. தெரிஞ்சோடனே டெலீட் பண்ணியிருக்காங்க. அதை என்ன ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுக்கலை, நம்ம பையனை விட்டாங்க. அவளுக்கு தான் நான் அவனை சொல்லிக்கிறேன். போதைக்கு வந்து நாங்கள் வந்து ஊருகா கிடையாது. அவனே என்ன பார்த்தா வைப்பேன், உன் தங்கச்சி மயன் எல்லாம் செத்து போன மாதிரி நாங்கள் எடிட் பண்ணி போட்டால் உனக்கு எப்படிதான் இருக்கும்? ஏன் வந்து என்னமோ செத்து போன மாதிரிலாம் எடிட் பண்ணுறேன். இன்னொன்று சொல்லிக்கிட்டேன், நான் எங்களுக்கு ஒன்றும் எடிட் பண்ணால் தெரியாமலாம் இல்லை. ஆனால் அந்த மாதிரி எச்சத்தன புத்தி வந்து நம்ம இதுவரை வாழ்க்கையில் பண்ணதே கிடையாது. யாரையுமே நெட்டுக்கு நெட்டாதான் பேசுவேன், நேருக்கு நேராக பேசுவேன். வீண் சண்டைக்கு நான் போக மாட்டேன் எங்கேயும். சரியா? நீ சும்மா வந்துக்கிட்டு மீடியாவில் வந்துக்கிட்டு அந்த இன்ஸ்டாகிராம் அது இதில் என்னமோ போட்டுக்கிட்டு இருக்கேன், என் பேரை வச்சு விரைவில் கழுத்தா இருப்போம்னு. என்ன எல்லா மாவட்டத்துலையும் நாங்களும் போல இருக்கேன், எல்லா மாவட்டத்தையும் சுற்றி இருக்கேன். ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டே பார்ட் பண்ணிட்டேன் நான். இங்கே சும்மா அந்த 4 ஊருக்குள்ளே இருந்துக்கிட்டு சும்மா ஒரு அறப்போதையை போட்டுக்கிட்டு கத்துறவங்க நாங்கள் கிடையாது. அவனே உனக்கு இன்னொன்று சொல்லிக்கிட்டேன். இதில் வேறு என்னமோ சொல்லியிருக்கீங்க, தேவர் சிலையெல்லாம் இனிமேல் இருக்காது அப்படி இப்படின்னு. அதே நான் உனக்கு சொல்லிக்கிறேன். அண்ணன் தம்பி 2 பேத்துக்கு நான் சொல்லிக்கிறேன், வேற யாரையும் சொல்ல. அந்த ஊரில் 2 பேத்துக்கு நீ கோத்தாளுக்கு உங்கள் ஒப்பனுக்கு பிறந்தேன்னா நீ தேவர் சிலை மேலே தொட்டு போடுறா. இங்கே பாரு, நீ ஒரு சிலை மேலே கையை விடா, தேவர் சிலை மேலே. அன்னைக்கு தெரியும் தேவமான யாருன்னு. உன் சமுதாயத்துக்காரனே உனக்கு தூக்கி போட்டு மீச்சிருவியா. நீ கலவரத்தை உண்டாக்கணும்னு நினச்சி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன நாங்களாம் தெரியும், தேனிக்குள்ளே கேட்டு போகிறேன் எவ்வளோ பழக்க வழக்கம் ஒற்றுமையாக்கி வச்சுருக்கோம்னு. இருந்தால் நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன், தேவர் மக்களே, நம்ம தேவர் போர்டு கொஞ்சம் சிலைகள் இருக்கிற ஊரில் வந்து இந்த மாதிரி 2 நாதாரி பையன் 4 பேர் சாராயத்தை குடிச்சிட்டு வருவாங்க. இருந்தாலும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துங்க. என்ன ஆள் இல்லாத நேரத்தில் வந்து பொட்டத்தனமான வேலையை பார்த்து விட்ருவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக கொஞ்சம் தெளிவாக இருங்க. இவங்க ஃபோட்டோ ஒருத்தையும் 2 பேர் ஃபோட்டோவை நான் அதில் மென்ஷன் பண்ணி விட்றேன், கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையாக இருங்க. இருந்தாலும் ஒரு அறப்போதையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். நாளைக்கு ஏதாச்சும் ஒரு ஊரில் ஒரு நான் தேவரையா போர்டோ ஒரு சின்ன ஒரு டேமேஜ் ஆனாலும் இந்த 2 நாதாரிக்கு தான் பொறுப்பு. காவல்துறையை கண்டிப்பாக ஒரு நடவடிக்கை எடுக்கணும். எங்கள் ஊர்லலாம் சிலை இருக்குது, ஆனால் அதுக்கு நீங்கள் ஒரு காவல் கூட போடலை. அவன் தெருவில் வந்து 20 போலீஸு எப்பயுமே 20 நாளாக போட்டிருக்கீங்க. எங்களுக்கு எங்கள் ஊர் தேவர் சிலைக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக பாதுகாப்பு கொடுக்கணும். செய்கிறது நேதாஜி புகழ், தேவர் புகழ் என்றும் என் உடம்பில் உயிர் இருக்கிற வரை நான் வந்து வாங்கி போக மாட்டேன். எதையும் நான் சந்திப்பேன். சரியா? செய்ய